நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம்னா சபரிமலைக்கு நானும் அப்பா மாலை போட்டு போயிட்டுருக்கோம். அந்த போகிற வழியில் குமளிக்கு மேலே ஹில்ஸ் ஏறிட்டுருக்கோம். இப்படி போகிற வழியில் எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள், எவ்வளோ வண்டி நிற்குது. ஒரு பஸ்ஸு சரியாக லாக் ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் ஒரு 5-10 மினிட்ஸ் நின்னோம். ரொம்ப நேரம் 1 hour 2 hour நின்னோம். பாருங்க எவ்வளோ வண்டி வருது பாருங்க. செம்ம லாக் குமளி. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து புல்மேடில் பார்த்தீங்கன்னா சத்திரம் வழியாக புல்மேடு போகிறவங்க பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லாம் வந்து இப்போ நிற்கிறாங்க புக்கிங்காக. ஸ்பாட் புக்கிங் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 5000 பேர் தான் அலோட் பண்ணுறாங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, வந்து நின்னாலும் லக்கு இருந்தால் மட்டும் தான் கிடைக்கும், எல்லோரும் கிடைக்காது. யாராக இருந்தாலும் மேக்ஸிமம் புக்கிங் பண்ணிட்டு வர்றது மாதிரி பாருங்கள். பாஸ் எடுத்துகிட்டு வாங்க. இங்கே வந்து நின்னால் அதிகபட்சம் 500 பேர் 600 பேர் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். நாங்கள் வந்தோம், எங்களுக்கு கிடச்சிருச்சு. நாங்கள் ஸ்பாட் புக்கிங் பண்ணல, ஆன்லைன் புக்கிங் பண்ணல. இங்கே வந்து கிடச்சிருக்குது. அது எல்லாருமே கிடைக்குமான்னு தெரியல. இந்த சத்திரம் இப்போ இருக்க சிச்சுவேஷன். சரிங்களா? யாராக இருந்தாலும் பார்த்து வாருங்கள். நன்றி. உங்கள் அம்மா காமிப்போம் ஏறுறது எப்படி ஏறுறா பாரு ஏசின்ட்டு. இப்போ எல்லாம் கிளம்பியிருக்காங்க. 7 மணி 7:30 மணிக்கு அலோடு. இப்போலாம் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன். புல்மேடு வரும்போது புல்மேடு ஏறுறதுக்கும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏறி வரும்போதெல்லாம் காற்று வாங்க. இந்த மலை தான் இப்போ ஸ்டார்டிங் மலை ஏறப்போம். நல்ல குளிர். எங்கே கூப்பிட்றான்? வா 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 வா. அனௌன்ஸ் பண்ணுறாங்க பார்த்தியா? போன வருஷம் அங்கே நின்றுருந்தா கூட்டம். அனௌன்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? எங்கே வானதுங்க? வா காப்பிட்ட போகலாம். சத்திரம் முருகன் கோயில் தான். முருகன் கோயில் இப்போ ஏற போகிற மேலே. ஏன் சாமி வர ஒன்று சரி. அஸ்வி சாமி சொன்னேன். கன்னிசாமி ஃபஸ்ட் டைம் ஏறுறாங்க எங்கள் பாப்பா. ஏறிட்டோம் பாப்பா எப்படி இருக்கான்ட்டு. இவர் தான் நம்ம கூட வந்திருக்க துணசாமி. இதான் சத்திரம் முருகன் கோயில். முருகன் வேண்டிக்கிட்டு மேலே ஏற போகிறோம். அறுபட்டேல் முருகன் கரோகரா. பாப்பா மெதுவா நீ ஓடாத பாப்பா, இங்கே ஓடுற தோணுது. சாமி எப்போ சாமி எப்பா இருப்பா, ஓடாதீங்க, மெதுவா போங்க. கருப்பசாமி ஏற்றி விடப்பா. ஐயப்பா யாசி பாப்பா பார்த்து போனோம். ஃபஸ்ட்டு மலை ஏறுறது பயங்கரமாக இருக்கும். மலை ஏறிட்டு இருக்கோம். போன வாட்டி இந்த மலை ஏறும் போது தான் நம்மளுக்கு யாராச்சு. இந்த வாட்டி ஐயப்பன் நம்ம குழந்தையோட வர வச்சிட்டார். போயிட்டுருக்கோம். மாமே சரணம். மெதுவா சரணமையப்பா. அந்த கேப்பில் மட்டும் வெயில் சூப்பராக இருப்பாருப்பா. ஏதோ சில்வர் ரேஸ் பாஸ் ஆன மாதிரி. என்னது? அதுதான் குரங்கு அப்படியே தாவி ஓடுறது. அப்படியே ஜம்ப் பண்ணி ஓடும்ல. மோகுலியில் பார்த்துருக்கோம் பாப்பா. மோகுலி அந்த கயிறு கட்டிட்டு ஜம்ப் பண்ணுவாள்ல காட்டுக்குள்ள, அந்த மாதிரி ஏற்றி விட்டப்பா. ஐயப்பா தூக்கி வந்துட்டாங்க பாப்பா. பின்னாடி வராரு. அப்படியே இருப்பா. பாப்பாட்டி பார்த்துறேன். பாப்பா பார்த்து இறங்கி கூட. நான் ஒரு கூட போனது கொஞ்சம்
நான் முதல் ஏற்றம் முடிய போதும் மழை புல்மேடு. எவ்வளோ தூரம் நிறைய வந்துட்டு இது பெரிய விஷயமா. சார் முதல் செக் போஸ்ட் வந்துட்டோம். இதான் தெரியுப்பா முதல் செக் போஸ்ட். இது கொஞ்சம் சமமாக தானே இருக்கும், கொஞ்சம் சமமும் கொஞ்சம் மேடாக இருக்கும். பாருங்க கை கொடுப்பா இப்படி கொஞ்சம் இந்த பக்கம் வந்துரு, இந்த பக்கம். அவ்வளோதான், மெதுவாக வந்தால் வந்துடலாம். எல்லாம் சேட்டலைட் கேமரா யூஸ் பண்ண மாட்டாங்க, அங்கே தான் கேமரா கட்டிருப்பாங்க. இங்கே பாருங்க, அதான் ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட். இதான் ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட் தெரியுதுங்களா. இந்த செக் போஸ்ட் தண்ணி கிடைக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்கோம் நினைக்கிறேன். 2 கிலோமீட்டர் ஒரு 2 hours 1.5 hours ஆயிடுச்சு. 1.5 மணி நேரம். 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரா? 2 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. வா எல்லாம் எறும்பு மாதிரி தராங்க பார்த்தியா. இங்கே பாரு டவரே கிடைக்காது, டவர் கிடைக்குது இப்போ. நெட்டு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு கால் தர இருக்குல்ல, அங்கே இன்னொரு கால் தர இருக்கு. யானையோட கால் தரம். ஆமாம், தண்ணி எப்பவுமே இருக்கும் அதில். இந்த காடு, இந்த புல்மேடு காட்டில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் என்ன பண்ணும், சேர்த்து வச்சுக்கணும். சேர்த்து வச்சுக்கணும் எப்பயும். பனி மாதிரி இருக்கு பாரு, தொட்டு பாரு. ஒன்றும் இல்லை, அதோட இதோட தெரியாம தண்ணி ஊற்றிய புல்லு தான். அதான் நம்ம வீடு அப்பா கூட வரும். எல்லாம் கோயிலுக்கு வரும். ஏண்டா கோயில் வந்து கோயில் இருக்கிற குப்பை மேடம் மாற்றிடுறோம் பாருங்க. வேறு இங்கே ஆனந்து வெறும் பிளாஸ்டிக் கவர் குப்பை பாரு, யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்கப்பா. பாருங்க எல்லாம் குப்பை மேடம் ஆக்கி வச்சுட்டாங்க. தயவு செய்து காடு அழிக்காதீர்கள், பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் பிளாஸ்டிக் கீழே பிரித்து போட்டு எடுத்துட்டு வந்துட்டோம். இவ்வளோ பிளாஸ்டிக் வந்தால் யானைகளும் மிருகங்கள்லாம் வாய்க்குள்ளே போச்சுன்னா என்ன பண்ணுறது. இந்த அழகான காடை நம்ம தான் பாதுகாக்கிறோம். யானை பேர் யானை வந்துட்டு பார் சரிதா. யார் சத்தியா இது அணைக்கட்டு, தண்ணி காட்டுக்குள்ளே அங்கே மிருகங்களுக்கு தண்ணி வர்றதுக்காக தண்ணி கட்டேச்சு விட்றாங்க. யானைங்க, புலி, சிறுத்தைகள், மாடுல தண்ணி குடிக்கும்ல, அதுக்காக பாருங்க எல்லாம் மேலே ஏறுறாங்க. அடுத்தது இங்கேருந்து பார்த்து ஏறலாம், தண்ணியில் விட்றாத. காடுக்கு ஆண்டை வந்தாண்டா போதும், அப்பெல்லாம் போட மாட்டாங்கடா விதை இல்லை காடுக்கெல்லாம். வா யானைங்க சாணம் தாண்டா விதைய அதுக்கு. வேறு மேலே ஏறிட்டேங்க பாப்பா, அடுத்த மலை ஏறிட்டு கொண்டு இருக்கிறாள். தண்ணி இருக்கு பார்த்தியா. வந்து தண்ணி ஏதாவது தேவைன்னா குடிச்சுக்கோ வந்துங்க. என்ன தூக்கம் வருதா? தூங்க கொஞ்சம் தூங்க. எவ்வளோ ஹைட்டில் போகிறாங்க பாருங்க. அந்த ஹைட் ஏறணும், புல்மேடு எல்லாம் அசால்ட்டான வந்துடுறாங்க. ஈஸியாக ஏறணுன்ட்டு ஸ்ட்ராங்கான பர்சன்ட் மட்டும்தான் வந்து ஏறணும். சரிதா, சின்ன குழந்தைங்க கூட ஏறிடலாங்க. அல்லக்கு பிள்ளைக்கு வந்து டூரிஸ்ட் வரவங்களும் நிறைய பேர் வராங்க. அது மாதிரி வராங்க, இங்கே முடிஞ்சால் வாங்க. மாதிரி ஏத்தம் ஒரு ஏத்தமாக தான் இருக்கும், ஏத்தம் இறக்கமாக இருக்கும்.
கடைசி இறக்கம் தான் மிகப்பெரிய இறக்கம். வா 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 போ போ அப்படியே கூட்டம் வந்துச்சா. அதான் ஃபஸ்ட் டீம் போகுதுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது பேட்சில் நினைக்கிறேன் ஃபஸ்ட் டீமெல்லாம் இல்லைடா, அனௌன்ஸ் பண்ணுறேன் நம்ம வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் வேணா சீக்கிரம் இருந்துச்சிட்டா. இல்லை இப்போ அந்த 100 பேரில் ஆனால் 7 மணி தான் அலோவ் பண்ணுறாங்க.